ஓம் ஹத்தீசாய் நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று மிக 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 அற்புதமான தலைப்பு, சர்ச்சையாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பலருக்கு அதிர்ச்சியாகவும் பலருக்கு நெத்தியடியாக சாட்டையடியாக உச்சந்தலையில் சம்மட்டியால் அடித்ததை போல ஒரு கேள்வியை எழுப்பி அதற்குண்டான ஒரு விளக்க நிலைகளை ஆய்வு செய்து ஒரு தீர்வையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த பதிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தன்னை சித்தரின் அவதாரம் என கூறிக்கொள்ளும் நபர்களை நம்பாதீர்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. முதல்ல சித்தர்கள் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். அட்டமா சித்தை அடைந்தவர்கள் சித்தர்கள். முதல்ல சித்தர்களுக்கு தகுதி என்ன அப்படின்னாக்கா, ஒரு சித்தர்ன்ற அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, அட்டமா சித்துக்களை அடைந்தவர்கள். அப்போ அந்த அட்டமா சித்தை அடைந்தவர்கள் மறுபடி பிறப்பாங்களா அப்படின்னாக்கா பிறக்க மாட்டார்கள். அட்டமா சித்தை அடைந்தவர்களுக்கு மறுபிறவு இல்லை. எந்த ஒரு சித்தராக இருந்தாலும் பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவா இரவா நிலையை அடைந்து எந்த க்ஷணத்திலேயும் மீண்டும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நான் மனிதனாக பிறக்கக்கூடாது என்ற அந்த சங்கல்பத்தை செய்து தானமும் தவமும் செய்து வெற்றி கண்டு ஒளிதேகமாக மாற்றிக்கொள்வதோ ஜீவசமாதி நிலையில் அமர்வதோ என்ற இது நிலைகளை அவர்கள் இயக்கி கொள்கிறார்கள். ஒரு சராசரி மனிதன் சித்தருடைய திருவடியை பூஜை செய்கிற நமக்கே பிறவி இல்லாத பேர் வேணும், நான் பிறக்கக்கூடாதுன்னு போராடுறோம். எல்லா நிலையும் நம்ம வேண்டி பணிஞ்சு கேட்டுக்கிறோம். அப்போது சித்தகதி அடைந்த சித்தர்கள் எப்படி மறுபடி பிறப்பார்கள்? சிலர் ஏதாவது ஒரு சித்தரினுடைய திருவடியை பூஜை செய்து வணங்கி, உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, நான் சிவவாக்கியரனுடைய அவதாரம், நான் அகத்தியரனுடைய அவதாரம், கலியுகத்தில் அகத்தியரனுடைய மறுபிறவி, ஷிரடி சாய்பாபாவினுடைய மறுபிறவி, இப்படியாக பல வகையில் ஏமாற்று வேலைகள், ஏமாற்றி பொருள் பறிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குது. அட்டமா சித்தை அடைந்தவர்கள் எதுக்கு ஏன் மறுபடி பிறக்க போகிறாங்க? ஏன் பிறக்க போகிறாங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. ஏதோ ஒரு சித்தரனுடைய திருவடியை வணங்கி வணங்கி தொழுது அந்த சித்தரம் கருணைப்பட சூட்சும தேகத்தோடு இணைந்து இயங்கி சில அற்புத அதிசயங்களை மக்களுக்கு நிகழ்த்தி காட்டி, ஏதோ மக்களுக்கு இவன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறானேன்றதுக்காக பெரிய அற்புத அதிசயங்கள் எல்லாம் அவன் மூலியமா செய்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்த, மக்களை பாதுகாக்க, மக்களுக்கு மெய்ப்பொருளின் ரகசியத்தை அறிந்து கொள்ள, மெய்யான சத்திய ஞான உபதேச முறைகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள அவர்கள் செயல்பட எண்ணினால் அற்பமான சிற்சிறு அற்புத அதிசய நிலைகளை அடைந்து விட்ட அந்த நிலையிலேயே தானே அந்த சித்தர் என்று இருமாப்பு கொள்ளுகின்ற அகம்பாவம் பிடித்த போலி மதகுருகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்னங்கய்யா போலி மதகுரு அப்படின்னுறீங்க அப்படின்னாக்கா, என்னதான் சித்து விளையாட்டுகள் கைகூடினாலும் அற்புத அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டினாலும் தான் இந்த சித்தர் அந்த சித்தர் என்று இருமாப்போடு சொல்லி கொள்ளக்கூடிய பாவிகள் அனைவரும் பொய் குருமார்களே. அவர்களுக்கு என்னதான் தான் செய்த பயிற்சி முயற்சியினால், பின்ன அவங்க செய்த குறுகிய கால பயிற்சியினால் எவ்வளவு ஆற்றல் கிடைத்திருக்கும், அந்த ஆற்றலை அற்ப விஷயங்களுக்காக பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி மக்களை அடிமையாக நடத்துகின்ற அந்த செயலை செய்கின்ற பொழுது கட்டாயம் அவர்கள் போலி மதகுருமார்கள் பட்டியலில் தான் சென்று விடுவார்கள். அப்போது சித்தர்கள் யாரும் மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. ஆனால் இவர் என்ன சொல்லிக்கிறார்? நான் தான் கடவுளினுடைய கல்கி அவதாரம், நான் தான் இந்த சித்தரினுடைய மறுபிறப்பி. இப்படியாக பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டு அன்னதானம் செய்கிறதுக்கு காணிக்க, தீட்சை வழங்கிறதுக்கு காணிக்க, பயிற்சிக்கு காணிக்க, இத்தனை லெவல் பயிற்சி இருக்குது, இதுக்கு இவ்வளோ காணிக்க, இந்த எந்திரம் வாங்கினாக்கா உங்களுக்கு நல்லா ஆகிடும், இந்த ஃபோட்டோ எடுத்து போய் வச்சா உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீந்துடும், பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு இந்த அமைப்பை நான் பயன்படுத்தி தருவேன், வீட்டுக்கே நான் நேரடியாக வர்றதுக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணும், என்னுடைய மீட்டிங்கில் முன் இருக்கையில் அமரத்துக்கு இவ்வளோ லட்சம் கொடுக்கணும், கடைசி இருக்கையில் அமையறதுக்கு இத்தனை 1000 கொடுக்கணும்,
என்னுடைய சீடர்கள் வழியில் நீ தீட்சை பெறத்துக்கு இத்தனை ஆயிரம் கட்டணும் அப்படின்ட்டு ஹீலிங் ப்ராசஸ் வேறு, நோய்களை குணமாக்கிறதுக்கு நான் ஹீல் பண்ணுறேன். இப்படியாக மக்களிடம் பணம் பறித்து ஏமாற்றி வேலைகளை செய்து சொத்தையும் கொள்ளையடித்து தன்னை ஆன்மீகவாதி என்று சொல்லி கொண்டால் கூட பரவாயில்லை, நான் இந்த சித்தரினுடைய அவதாரம், இந்த இறைவனுடைய கல்கி அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு வாயால் ஜாலங்களை பேசி பேசி தான் மனப்பாடம் செய்து வைத்த செய்யுள்களை ஒப்பித்து சித்தர்களுடைய பாடல்களை வாந்தி எடுப்பதை போல் படித்ததையெல்லாம் மக்களிடம் மேடையிலே பேசி பேசி கடைசியில் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றநிலைகளுக்கு அவர்கள் ஆட்பட்டு சித்தகதியை அடையாமல், சிவகதியை அடையாமல், சமாதி நிலையை அடையாமல் செத்தே போனவர்கள் எத்தனையோ கோடி பேர். அந்த லிஸ்டில் இனிமேலும் யாருடைய பேரும் வரக்கூடாது அப்படின்னாக்கா, முதல்ல தன்னுடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய குருவினுடைய பெருமையை அவர்கள் பேசட்டும். குருவின் திருவடியை வணங்குபவன் குருவிற்கு இணையான அங்கீகாரத்தை அவன் பெறுவான். இறைவனாக கூட நான் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லலாம், ஆனால் நான் குருவாக மாறிவிட்டேன் என்று சொல்லுவதற்கு தகுதிகளும் அதிகமாக தேவை. அதனால் இனி வரும் காலகட்டத்தில் மக்களே, நீங்கள் கண்ணால் பார்க்கின்ற அருளாளர்கள் எவராக இருந்தாலும் ஒளிதேகம் பெற்ற ஞானிகளை முன்னிறுத்தி எனக்கு இவர்தான் குரு, உங்களுக்கும் இவர்தான் குரு, என்னை நீங்கள் நாடி வந்தாலும் உங்களுக்கும் இவர்தான் குரு, இவர் திருவடியை பற்றுங்கள், அவர் திருவடியை பூஜை செய்தே நான் இந்த வல்லமையை அடைந்தேன் என்று கூறுபவர்களை வணங்குங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், சரணாகதி அடையுங்கள். ஆனால் நானே குரு, எனக்கு இவ்வளவு சீடர்கள் இருக்கிறார்கள், எல்லா வல்லமையும் எனக்கு உண்டு, யான் எல்லா வல்லமையோடு பிறருடைய கர்மாவை கழிக்கின்ற ஆற்றல் அனுகிரக ஆசி நிலையை பெற்றுவிட்டேன், நானே சித்தந்தான் என்று வாழ்கின்ற பொழுது தன் பெருமையை தானே கூறிக்கொள்ளும் முட்டாள்களை விட்டு தயவு செய்து விலகிவிடுங்கள். அவ்வாறு நீங்கள் விலகாமல் இருந்தால் அந்த பொய்குரு எப்படி அந்திம காலத்தில் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்ற நிலைகளால் தொல்லைக்கு உண்டாகி செத்தே போகிறாரோ, அது சாட்சியம் ஆதாரமாக கிடைத்த பின்பும் முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டு அவரே தெய்வம், அவரே குரு என்று மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் செத்தே போவார்கள். இது உறுதி. ஆகவே ஒளிதேகம் பெற்ற ஞானியின் திருவடியை பூஜை செய்யுங்கள். ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் என்றும் தன்னை அவர்கள் சித்தரின் அவதாரம் என்று கூறிக்கொண்டதே இல்லை, குரு என்று பிரகடனப்படுத்தி கொண்டதே இல்லை. வழிமுறையை சொல்லுவார்கள், நான் இந்நிலையை அடைந்ததற்கு எது வழிமுறை என்று மட்டும்தான் கூறியிருப்பார்கள். என் வழிமுறையை பின்பற்றியவர்கள் இவர் என்று தான் கூறியிருப்பார்கள். ஒரு சித்தன் இன்னொருவரை அடிமையாக ஒருபோதும் வைத்து கொள்வதே இல்லை. நாம் வேண்டுமானால் மெய் தேகம் பெற்ற ஒளி தேகம் பெற்ற சித்தரின் திருவடியை பற்றி அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கலாமே தவிர, அவ்வாறு நாம் பணிந்தாலும் வணங்கினாலும் வேண்டினாலும் நம்மை அவர்கள் குருவாக மாற்றுவதற்கே முயற்சி செய்வார்கள். இதுதான் உண்மையான சித்தர்களினுடைய தன்மையும் கூட. அப்போ தன்னை சித்தரின் அவதாரம் என கூறிக்கொள்ளும் நபர்களை 100க்கு 0.0000000 இன்ஃபினிட்டி அளவில் போயிட்டு 9 அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு கூட நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க, ஏற்றுக்காதீங்க. வாழும் காலத்தில் தன் குருவின் பெருமையை பேசி அந்த குருவின் திருவருளால் தான் நான் இந்த தன்மையில் இந்த நிலையில் இதுகாலம் உங்கள் முன் நிற்கின்றேன் என்று சொல்லுகின்ற உத்தமரின் வாய்மொழியை பின்பற்றி நடங்கள். அதுவே ஆன்மீகத்தில் உயர்நிலையை, முழுமை நிலையை, முக்தி நிலையை நமக்கு காட்டித்தரும். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நம.